இதுதான் குஞ்சு கருவாடு. இதுதான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோடனே இதில் கல் எல்லாமே இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குண்டால் சுடு தண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா குஞ்சு கருவாடை இதில் தான் அலசணும். வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம், கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இப்படி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் கருவாடை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கணும். இது எதுக்காக வணக்கணும்னா மண் இருந்தால் கூட வந்துடும். இதை சுடு தண்ணியில் போடலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். இதை வடிகட்டிக்கலாம். உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு ஒரு வடிகட்டியில் போட்டு கீழே ஒரு குண்டா வச்சுக்கலாம். சுண்டுட்டு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கீழே போகணும். வாட்டி இந்த வடிகட்டியிலேருந்து அந்த குண்டாக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேன் காஞ்சதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த கருவாட்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு, அதை வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்லா. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிச்சதும் இப்போ வெங்காயம் அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்ச கருவாடை போட்டுடலாம். இதை இப்போ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வணக்கணும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பினஸ் வரும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா உப்பு, உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம்.